மாயை என்ற அந்த ஞான புரிதல் இல்லாமல் நம் மனதிற்கு பூரண சமாதானம் கிடைக்குமா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம கேள்வியா வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கேள்வி கேட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நிறைய பகவத்கீதையில கண்ணன் வந்து பயிற்சி கொடுத்துருக்கான். நமக்கு ஞான பயிற்சிகள் அப்படிங்கிற பேர்ல கர்ம யோகம், பக்தி யோகம், தியான யோகம் பிளஸ் ஞான யோகம் என்று ஒரு 4 வகையாக பிரித்து நமக்கு பயிற்சிகளை கொடுத்திருக்கின்றான். அதுல எடுப்புல நமக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சி அப்படிங்கிறது கர்ம யோகமும் பக்தி யோகமும் அப்படின்னு கொடுக்கப்படுகிறது. அதாவது இந்த உலகத்தை ஸ்ட்ராங்கா உண்மை அப்படின்ற ஃபீலிங்ல இருக்கிற இவங்க கிட்ட போயிட்டு ஸ்ட்ரெயிட்டவே இந்த உலகம் மாயை அப்படின்னு சொன்னா இட் இஸ் டோட்டலி இம்பாசிபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டைஜஸ்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் கஷ்டம், ஜீரணிக்கிறதும் கஷ்டம், அதை அனுபவிக்கிறதும் கஷ்டம். ஸோ டோட்டலி இட் இஸ் இம்பாசிபிளா இருக்கு. ஏன்னா உண்மையான நம்பி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா டுவாலிட்டி இருக்கு. டுவாலிட்டி இருக்கும்போது லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கு. லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கும்போது ஈகோ இருக்கு. சரியா? அப்போ இந்த உலகம் உண்மை என்று நம்பி இருக்கும்போது ஈகோ, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அப்படிங்கிறத தவிர்க்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப கண்ணன் என்ன நினைக்கிறான்னா, இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை மட்டும் பிரேக் பண்ணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். சரியா? அப்ப எடுத்தவன என்ன சொல்றான், உன் மனதை இப்போ இந்த உலகத்தை உண்மையான நம்பிக்கோ, ஆனாலும் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை பிரேக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறான். லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை பிரேக் பண்ணணும்னா என்ன செய்யணும்? ஒஞ்சு நீச்சுன்னா என்ன, உயர்வு தாழ்வு அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் இஸ்ல வந்து பிரேக் பண்ணணும். சரியா? சோ உயர்வு அப்படின்னு எதுவும் இல்லை, தாழ்வு அப்படின்னு எதுவும் இல்லைன்னு இவனுக்கு புரிய வச்சுட்டா. இத உலகம் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கும் போதே உயர்வு என்றும் தாழ்வு என்றும் எதுவுமே இல்லடான்னு புரிய வச்சுட்டா அந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல இருந்து வெளியே வந்துடும். இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல இருந்து வெளியே வரும்போது ஈகோடைய கிரிப் வந்து மோஸ்ட் ப்ராபப்லி அங்கே டிராப் ஆயிடுது. சரியா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா இவனுக்கு மன சமாதானமும் கிடைக்க முடியும். அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல முதலில் நமக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதுக்கு என்ன சொல்றான், எல்லாமே ஒண்ணு, சுதர்மம், பிராமணன் ஆகட்டும், சத்திரியன் ஆகட்டும், வைசியன் ஆகட்டும், சூத்திரன் ஆகட்டும், இது எல்லாமே சமம் தான். உனக்கு இயல்புல வர்ற ஏதாவது ஒண்ணு பண்ணு அப்படிங்கிறான். அதே மாதிரி ஒரு கம்பெனில சிஇஓ ஆகட்டும், வாட்ச்மேன் ஆகட்டும், இவங்க 2 பேரும் சமம் தான். Even though we are saying it is a true, still we can able to correlate these that without these nothing can be done. அதாவது ஒருத்தன் இல்லாம இன்னொருத்தனால இருக்க முடியாது, ஒரு கம்பெனி ரன் ஆக முடியாது என்ற ஆஸ்பெக்ட்ல இருந்து அவங்களை சிந்திக்க வச்சு everything is equally important in this world அப்படிங்கிற ஒரு புரிதலை கொடுத்து, ஆதலால ஒன்றை உயர்வாகவோ தாழ்வாகவோ நினைக்காதேன்னு கண்ணன் சொல்லி காட்டுறான். அப்ப உயர்வா நினைச்சாதான் லைக்ஸ் வரும், தாழ்வா நினைச்சாதான் டிஸ்லைக்ஸ் வரும். அப்ப உயர்வு தாழ்வை தூக்கிட்டா இவன்ட்டு இருந்து லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை தூக்கிடலான்னு கண்ணன் கணக்கு போட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறான். இப்ப நெக்ஸ்ட் சேவாபாவத்துல பண்ணு அப்படிங்கிறான். சேவாபாவம்னு சொல்லும் போதே அந்த ஈகோவை பிரேக் பண்றதுக்கான இன்னொரு முயற்சி. அடுத்தவனுக்கு சேவை பண்ணுவதிலே உன் மகிழ்ச்சியை காண் அப்படிங்கிறான். அன்புங்கிற வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்றான். இந்த மூலியமா எல்லாரையுமே ஒன்னா பாரு அப்படிங்கிற இன்ட்ரடியூஸ் பண்றான். ஏன் உன் குடும்பத்துல உன் பொண்டாட்டி பிள்ளைய மட்டும் பாக்குறீங்களா, அதே மாதிரி இந்த உலகத்துல உள்ள எல்லாத்தையும் பாத்திர மாட்டியான்னு கேட்கிறான். So these are all the ways and means he is trying to make our mind in a சமபாவனா. அந்த ஈகோ அண்ட் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இதை உடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியை கண்ணன் முயற்சிக்கின்றான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாமளும் அதன் வழியில பயணப்படுகின்றோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கலா என்ன ஆகுது அப்படின்னா, முதல்ல ஹெவி ஈகோ இருக்கு. அப்போ நீ நினைச்சது ஒண்ணு இந்த உலகத்துல நடக்காதுரா, ஈஸ்வரன் நான் நினைச்சதுதான்டா நடக்கும். இது நம்ம அனுபவ உண்மை இல்லையா? எவ்வளவோ முயற்சி பண்றோம், ஆனா நடக்கல. ஒருத்தன் ஒரு முயற்சி இல்லாம இருக்க நடக்குது. இதெல்லாம் அனுபவ உண்மை இல்லையா? அதனால மெதுவா ஈஸ்வரன் ஒருத்தனை இன்ட்ரடியூஸ் பண்றான். கர்மயோகத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போதே, பலன் உன் கையில் இல்லை என் கையில் இருக்கின்றதுன்னு இந்த ஈஸ்வரனை சுட்டி காட்டுறான். அப்போ ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கிறத மெதுவா இன்ட்ரடியூஸ் பண்ணி உன் கையில ஒரு மண்ணாங்கட்டி இல்லைன்னு சொல்லும் போதே அந்த ஈகோ கிரிப்பை கொஞ்சம் ரெடியூஸ் பண்றான். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி வேஸ் அண்ட் மீன்ஸ் இஸ் ட்ரைங். அப்ப கர்மயோகம் வழியா நீதான் பண்றேன்னு நினைச்சு பண்ணாலும் பலன் உன் கையில இல்லை என்பதை புரிய வைப்பதன் வாயிலாக அந்த ஈகோவை பிரேக் பண்றான். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ரிசல்ட் லாஸ் ஆகும்போது துக்கம் வரும், டக்குன்னு இந்த ஞானம் வரும். என்ன ஞானம் வரும்? நம்ம கையில எதுவும் இல்லை, ப்ரொசீஜர் மட்டும்தானே என் கையில இருக்கு, இதுல என்ன கஷ்டப்பட வேண்டியது இருக்கு என்று உடனே நம் மனம் சமாதானம் அடையும். ஏன்னா நமக்கு இந்த கர்மயோகங்கிற ஞானம் இருக்கு. ரிசல்ட் என் கையில இல்லை அப்படிங்கிற ஞானம் என்கிட்ட இருக்கு. அதனால நான் வந்து ஐ கேன் மேட்ச் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி என்னால போக முடியும் அப்படின்னு பாக்குறோம். ரெண்டாவது, என்ன நடந்தாலும் என்னுடைய ப்ரொசீஜர் மட்டும்தான்டா ஏன்னா என் கையில இருக்கு, ரிசல்ட்டை பத்தி எனக்கு என்னடா தெரியும் என்று நினைக்கும் போதும் கூட அந்த மனசமாதானம் நடக்கிறது. பட் இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, வாட் எவர் ஹேப்பன்ஸ் யூனோ, ஒரு செகண்ட் ஒரு ஜர்க் இருக்கும். பட் இமீடியட்டா நம்ம இந்த ப்ராக்டிஸை பண்ணிட்டே இருக்கிறதுனால இந்த ஞானம் வந்து டக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணி மூவ் ஃபார்வர்ட் ஆகிட்டே நம்மளால போயிட்டு இருக்க முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க.
இப்ப நெக்ஸ்ட் வந்து பக்தி. பக்தி அப்படிங்கிறது என்ன? ஈஸ்வரன் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சா? அப்போ அவனுடைய அன்பை இன்ட்ரடியூஸ் பண்றது, அவன் உன் நன்மைக்காகவே வாழுகின்றான்னு இன்ட்ரடியூஸ் பண்றது. நீ வந்து லூசா புண்ணிய பாவம் பண்ணாலும் அதை அழகா உனக்கு கர்ம வினையா தந்து உன்னை மோல்டு பண்ணி உன்னை ஞானியாக்கி உன்னை மெருகேற்றி இப்படி உன் நன்மைக்கென்றே வாழ்பவன் அவன். அவனன்றி அணுவும் அசையாது, அவன் அசைப்பதெல்லாம் உன் நன்மைக்கே என்று புரிய வைத்து இப்படி ஈஸ்வரன் என்ற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவனிடம் சரணாகதி செய்ய வைக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியிலே கண்ணன் ஈடுபடுகின்றான். சரியா? அப்ப எங்கேயும் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா அடுத்த செகண்ட் என் கண்ணனின் பிரசாதமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அவன் மனசுல நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கஷ்டம் வந்து கஷ்டம் இல்லாம போயிடுது. அப்போ பிரசாதமா பார்க்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ குட் இருக்கும், பேட் இருக்கும். ஆனா பேடையும் பிரசாதம்னு பாரு, குட்டையும் பிரசாதம்னு பாரு. பக்தர்கள் தான் அப்படித்தானே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்களின் கதைகளை எல்லாம் சுட்டி காட்டி இப்படியே அவங்கள நெக்ஸ்ட் 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 பாயிண்ட்டுக்கு மெருகேற்றோம். ஏன்னா ஈகோ கம்ப்ளீட்டா சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு உயரிய திங்ல தான் நம்ம வந்து சரண்டரே பண்ண முடியும். அப்ப காட் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரடியூஷன் கொடுக்கும் போதுதான் ஈகோ வந்து நம்மளால பிரேக் பண்ணி அவன்கிட்ட ஒப்படைக்கவே முடியும். ஓரளவுக்கு நம்ம ஈகோவை அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ என்ன பண்ணாலும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது அவன் ஆட்டோமேட்டிக்கா அற்புதமா ஒரு குருவையை அனுப்பிச்சு வச்சிடறான். அந்த குரு வாயிலாக அந்த குரு கிட்ட நமக்கு கொஞ்சம் ஈகோ இல்லாம போனாதான் வேலைக்கு ஆகும். சரியா? அப்ப ஈகோவை குறைக்கிறதுக்கு உண்டான அந்த முயற்சிகள் எல்லாம் இந்த இடத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த முயற்சிகளின் வாயிலாக நம்ம குரு கிட்ட கொஞ்சம் ஈகோ இல்லாம போகும்போது அவர் மெதுவா ஞானத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு. அப்போ ஃபர்ஸ்ட் உன் மனம் சித்தம் சுத்தம் அடைவதற்கு இந்த கர்மயோகமும் பக்தி யோகமும் மிகப்பெரிய அளவிலே உதவி செய்கின்றன. சுத்தமான சித்தம் சமாதானம் அடையுமான்னா கண்டிப்பா அடையும். வினோதின் சந்தர் ஒத்துக்கிறேன். நான் கர்மயோகமும் பக்தி யோகமும் கண்டிப்பாக சமாதானத்தை கொடுக்கும். ஏன்னா சித்தம் சுத்தமாயிடுச்சியா. கர்மயோகம் பண்ணாலும் பக்தி யோகம் பண்ணாலும் சித்தம் சுத்தமாயிடுச்சு. மனசு இருக்குதான், உலகத்தை உண்மைன்னு நம்பிட்டு இருக்குதான். பட் ஸ்டில் நான் பியூர் ஹார்ட்டா இருக்கேன். என்கிட்ட லவ் டெவலப் ஆயிடுச்சு, சமபாவனா வந்துடுச்சு. அண்ட் தேர்ஃபோர் நான் சமாதானமா தானே இருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு என்று நீங்கள் கேள்வி கேட்க முடியும். சரியா? பட் ஸ்டில் இந்த சமாதானம் என்பது விருத்தியின் வாயிலாக சமாதானமாக இருக்கின்றது. விருத்தினா எண்ணங்கள், எண்ணங்களின் வாயிலாக ஏற்படுத்துகின்ற ஒரு சமாதானமாக இருக்கின்றது. அது நீங்க பிராக்டிஸ் பண்ணி ஈவன் சப்கான்சியஸ்க்கே போயிருந்தா கூட அது உங்கள் எண்ணங்களால் ஏற்படுகின்ற ஒரு சமாதானமாக இருப்பதாக அமைகின்றது அப்படின்றத வச்சுக்கோங்க. பட் 100 வந்துருச்சு அப்படின்னா ஓகே தான். பட் 100 நீங்க பூர்ண சரணாகதின்றது ஞானமே இல்லாம வந்துருச்சுன்னா, இந்த உலகம்ன்றது மாயான்றதை புரிஞ்சுக்காமலே பூர்ண சரணாகதி வந்துருச்சுன்னா அது கண்டிப்பா மேபி ஓகேன்னு நான் சொல்லுவேன். பட் எனக்கு என்னவோ பூரண சரணாகதி என்பது கூட மாயா புரிதல் இல்லாமல் வருமோ அப்படிங்கிறது எனக்கு டவுட். நான் கிருஷ்ணா ஃபீல்னு முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்றதை நல்லா யோசிச்சு பாருங்க. முழுக்க முழுக்க கண்ணனின் மாயா மாயா மாயான்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தான் அவன்கிட்ட பூரண சரணாகதி ஏற்படும். ஏன்னா அவன் வில்லனாவும் வருவான். அவன் வந்து கெட்டது அப்படிங்கிறது கெட்டதே இல்லை, அது மாயைக்காக லீலைக்காக உன்னை மெருகேற்றுவதற்காகன்னு பாருன்னு சொன்னோம். மாயாவை இன்ட்ரடியூஸ் பண்ணாம என் கண்ணனை எப்படி நான் முழுமையான அன்பை காட்ட முடியும்? சோ கண்ணனுடைய அன்பு மகத்தானதுதான். அந்த மகத்தான அன்பை அவன் மாயையிலே பிரதிபலித்து காட்டுகின்றான். மாயையே புரிய வைக்காம கண்ணனுடைய அன்பை எப்படி புரிய வைக்க முடியும்? இந்த உலகத்தை உண்மைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு நெகட்டிவான திங்ஸ் நடக்குதுன்னா இங்க நெகட்டிவே இல்லடா, இது மாயையிலே லீலைக்காக கண்ணன் உன்னை நல்லது பண்றதுக்காக அப்படின்னா மாயை இன்ட்ரடியூஸ் பண்ணாம எப்படி இருக்க முடியும்? சோ தேர்ஃபோர் பக்தியிலும் கூட ஒரு லெவலுக்கு மேல கிருஷ்ண மாயான்ற அந்த கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அது ஞானம்னு சொல்ல வரேன். நான் முதல்ல ஆரம்பத்துல உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த கிருஷ்ணா ஃபீல் அப்படிங்கிறது மேலோட்டமான வெறும் துவைத பக்தி கிடையாது. நான் அத்வைத பக்தியாகவே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். எல்லாத்தையும் கண்ணனா பாரு, உன்னை மட்டும் வேணா நீ கண்ணனை விட்டு வேற பார்த்துக்கோன்னு சொல்லி நெக்ஸ்ட் அந்த நீயும் கண்ணன் தான் என்று பார் என்று சொல்லி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது முழுக்க முழுக்க அங்கே நான் கிருஷ்ண உணர்வு என்று பேசியது பக்தி கிடையாது, அது ஞானம் என்று புரிந்து கொள்ளுங்கள். மாயாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் நம்ம பேசணும். ஸோ மாயா நாலேஜுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஞானம். சரியா? மாயாவை பற்றி பேசாமல் இருக்கக்கூடிய ஞானம் வந்து கர்மயோகமும் பக்தி யோகம், இனிசியல் பக்தி யோகமும். பட் பக்தி யோகத்தினுடைய எண்டிலையும் ஞானம் கலந்தால்தான் பூரண பக்தியாக மாறுகிறது, பூரண சரணாகதியாக மாறுகிறது, பரம பக்தியாக மாறுகிறது என்று கண்ணன் ஒப்புக்கொண்டிருக்கிறான் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். சரியா? அப்போ அந்த கர்மயோகத்திலையும் பக்தி யோகத்திலையும் டிராவல் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு வரும்போது சுத்த சாத்வீக மனத்தை அடைகின்றான். விளைவாக குரு கிடைக்கின்றார். குரு அவன்கிட்ட சொல்லும் போது
இந்த மாயான்ற கான்செப்ட் அவனால புரிஞ்சுக்கவே முடியும். சாத்வீக மனதால் மட்டும்தான் இந்த மாயா கான்செப்டையும் அனைத்தும் ஒன்றுன்ற கான்செப்டையும் இப்ப லேட்டஸ்ட் நம்ம பேசிட்டு இருந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், சித்தாபாஸ் அப்படி இப்படின்னு என்னமோ பேசிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கிரகிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னாலே மனம் சுத்தமாக சித்தமாக இருக்க வேண்டும். சரியா? சித்தம் சுத்தமாக இருக்க வேண்டும். தப்பா சொல்லிட்டேன். சோ இந்த மாதிரி நீங்க தெளிவடையணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டதுதான் அந்த விஷயங்கள். இப்போ அதுல கேள்வி என்னன்னா, பூரண சமாதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம போட்டோம். இந்த பூரண சமாதானம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக இருக்கும் இடம் எதுன்னா ஞானம் மட்டும்தான், மாயா மட்டும்தான். மாயை நாலேஜ் அல்லது ஞான யோகம் மட்டும்தான் பூரண சமாதானம் கொடுக்கும். ஏன் ஏன் என்று கேட்டால் எஃபோர்ட்லெஸ்ஸாக தானாகவே அதுவாகவே ஆகியிருக்கின்ற ஒரு நிலை இந்த ஞான நிலை. சரியா? பட் கர்ம யோகத்திலையும் பக்தி யோகத்திலையும் டுவாலிட்டி இருக்கு. இன்னும் உன் சொரூபத்துக்குள்ள நீ என்ட்ரி ஆகல. உன் சொரூபத்துக்கு என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பூரண சமாதானத்துல இருக்கதான். அது விருத்தியின் வாயிலாகவே கிட்டத்தட்ட ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு இருந்தா கூட ஒரு சின்ன அதை விட்டு கொஞ்சம் கம்மியா தான் இருக்க முடியுமோ என்பது எனக்கு தோன்றுகிறது. சரியா? இவ்வளவு பெரிய ஒரு டாபிக்கை நான் இப்ப ஏற்கனவே பல தடவை பேசினதுதான். இருந்தாலும் பேசினதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா, நேத்து இங்க நம்ம ஆலந்திக்கு ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் பெரிய பக்தர். பேரை வேணாம் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப ஃபேமஸான நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒருத்தருடைய சிஷ்யராக அவர் இருக்கின்றார். ஸோ அவர் நான் ஆலந்திக்கு வரேன், நீங்க எனக்கு எல்லாத்தையும் சுத்தி காட்டுங்க அப்படின்னு சொன்னதுனால அவர் கூட கொஞ்சம் நேரம் டிராவல் பண்ணேன். அப்போ அவர்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் கேட்டார் என்கிட்ட. இந்த அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிடுறேன். மிகப்பெரிய சேவகர். சரியா? தன்னுடைய குருநாதருக்கு நம்ம ஊர்ல ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர். ஸோ அவருக்கு மிகப்பெரிய சேவகர் பிளஸ் எல்லா இடத்துலையும் போயிட்டு பாகவத கதைகளை சொல்லக்கூடியவராக இருக்கின்றார். சரியா? அப்போ இந்த கர்மம் மற்றும் பக்தி யோகத்தில் வல்லுநராக இருக்கின்றார்னு கூட நான் சொல்லுவேன். சரியா? அப்புறம் முழு நேர தொழிலும் கூட ஆன்மீகம் அப்படிங்கிற பேர்ல பட் எக்ஸப்ட் ஞானத்தை தவிர்த்து கர்ம யோகமும் பக்தி கதைகளை பேசக்கூடிய ஒரு தொழிலாகவுமே முழு நேரமாகவே செய்து கொண்டிருக்கின்றார். இதை பல வருடங்கள் செய்த பிறகு அவருக்குள்ளிருந்து அவரையும் அறியாமல் ஞானதாகம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு மேல நான் எனக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை நான் அடையணும், அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் என்ற ஒரு வேகம் கூடுகிறது. ரமண மகரிஷியின் சில புஸ்தகங்களை படிக்க தோன்றுகிறது. அதை யாரோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதில் இன்னும் அதிகமாக நாட்டம் ஏற்படுகிறது. அப்படிங்கிற மாதிரி வரும்போது ஞானத்தை பயில வேண்டும் என்ற ஆசை அவளுக்குள்ள நிறைய வருது. அப்போ என்கிட்ட பேசும்போது நம்ம என்ன பேசுவோம், நம்ம காலையில இருந்து வாயில வந்தா வெறும் ஞானமா தானே வருது. சோ அதை பேசும்போது எனக்கும் இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட ஒரு கொஸ்டினை கேட்டார். அதுதான் நமக்கு இங்க ஹைலைட். எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. நான் பல வருடங்களாக கர்மயோகம் பக்தி யோகம் பயின்று வந்து கொண்டிருக்கிறேன். இப்ப ஞான யோகம் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். கர்மத்திலையும் பக்தியிலையும் கிடைக்கக்கூடிய பலன் என்னன்றதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இந்த ஞானத்தால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்று நீங்கள் சொல்ல முடியுமான்னு கேட்டார். ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின். ஓகேவா? அப்ப நான் சொன்ன ஒரு பதில் என்னன்னா, அதாவது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃப்ளோல வந்தது. அதே இவ்வளவு பெரிய கிளாஸ் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ ஃப்ளோல எனக்கு என்ன வந்தது அப்படின்னா, வெரி சிம்பிள்ங்க. நீங்க அனுபவிச்ச அந்த சமாதானம் என்பது சுயமாக ஆட்டோமேட்டிக்காக இயல்பாக அதுவாகவே இருப்பது ஞானத்தின் எண்டு அப்படின்னு சொன்னேன். சரியா? அப்போ அவர் மிகப்பெரிய கர்மயோகி பிளஸ் பக்தி யோகி என்ற காரணத்தினால் அவர் மனம் சமாதானமாக இருக்கிறது நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நீங்கள் சமாதானமாகத்தான் இருக்கிறீர்கள். ஆனால் அது எஃபோர்ட்லெஸ்ஸாக சுயமாக ஆட்டோமேட்டிக்காக இயல்பாகவே அதுவே நான் என்று நீங்கள் நினைக்காமலே நீங்கள் இருப்பீர்கள் என்பது ஞானத்தின் முடிவாக இருக்கும். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் தி லிட்டில் பிட் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி மாயா நாலேஜ் அஸ் வெல் அஸ் தி அதர் நாலேஜஸ். சரியா? இப்போ மாயா நாலேஜுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது உன் சொரூபத்துக்குள்ளே நீ என்ட்ரி ஆகுறேன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றேன். ஏன்னா மாயா நாலேஜுக்குள்ள போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அனைத்தும் நான்கிறத நீ உணரணும். மாயையை புரிஞ்சா மட்டும்தான் அனைத்தும் நான் உணர முடியும். ஏன்னா இது வேற டுவாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் ஒன்னஸ் ஃபீல்டுக்குள்ள என்ட்ரி ஆக முடியாது, சொரூபத்துக்குள்ள என்ட்ரி ஆக முடியாது. அப்ப டுவாலிட்டியை கடந்து என்னுடைய அத்வைத சொரூபத்துக்குள்ள நான் என்ட்ரி ஆகணும் அப்படின்னா மாயா நாலேஜ்ல என்ட்ரி ஆகாம ஞான யோகம் பயிலாம என்னால என்ட்ரி ஆக முடியாது. இது பூரண தத்துவத்தை தருகிறது. சோ நான் இப்போ ஃபைனலா ஆன்சர் சமாதானத்தை கொடுக்குமான்னா கர்மயோகம் பக்தியோகம் சமாதானத்தை கொடுக்கும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. பூர்ண சமாதானத்தை கொடுக்குமா அப்படின்னா அது ஞானத்தால் மட்டுமே முடியும். நிரந்தர சமாதானம் கொடுக்குமா என்றால் அதுவும் ஞானத்தால் மட்டுமே முடியும் என்று எனக்கு தோன்றியது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைத்தேன். அதற்காகவே நான் இதை பேசினேன் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆக்சுவலா
பை சான்ஸ் இதெல்லாம் வந்து இப்ப எனக்கு புரியும் போது என்னை இறைவன் வந்து அழகா அப்பிலிருந்தே நல்லா வச்சிருக்கான் அப்படின்னு மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா உங்களுக்கு எல்லா நாலேஜும் கொடுத்தேன், வாஸ்தவம் தான். பட் பிரதானமா பர்டிகுலரா என் வாயிலிருந்து என்ன வரும்ன்றதை நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க ஒரு காலக்கு நீங்க என்ன கொஸ்டினை கேட்டாலும் நீங்க எல்லாரும் ஒரு ஆன்சரை சொல்லி முடிக்கங்க. ரொம்ப சந்தோஷம், எனக்காக கிருஷ்ணா ஃபீலை மட்டும் விட்டு வச்சிருக்கேங்க, என் பங்குக்கு நான் சொல்லிடுறேன் என்று எந்த கேள்வியை கேட்டாலும் கிருஷ்ணா ஃபீல் என்ற அடிப்படையில் ஒரு பதில் சொல்லி கண்டு வந்தேன் ஒரு காலகட்டம் வரைக்கும். அப்படின்னா என்ன? மாயையால் மட்டுமே முழு சமாதானம் கிடைக்கும் என்று எனக்கு என்ன தோன்றியதோ என்னவோ, நானா இப்ப கற்பனை பண்ணி பேசுறேன், அப்படிதான் நான் பேசினேன். ஏன் பேசியிருப்பேன், இப்படித்தான் பேசியிருப்பேனோ அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதான் இல்லையா? சோ அதுக்கப்புறம் இப்போ உட்காந்துக்கிட்டு என்ன கேள்வி கேட்டாலும் நீ யார் என்று உணர்ந்தால் ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆயிடும் என்று இப்ப இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை பேசிட்டு இருக்கோம். ஸோ அல்டிமேட்லி முழுக்க முழுக்க மாயா அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கிறதா எனக்கு ஃபீல் ஆகுது. இன்ஃபேக்ட் வேரியஸ் கமெண்ட்ஸ் வரும்போதும் கூட நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வரும். இவர் வாயை திறந்தா கிருஷ்ணா ஃபீலை தவிர ஒரு ஒன்றும் தெரியாது. ஒரு கேள்வி கேட்டா எல்லா கேள்விக்கும் ஒரே பதிலா சர்வ ரோக நிவாரணம்னு ஒரு கேள்விக்கு பதில வேற சொல்லி பதிலுக்கு இவர் மாத்திரை சாப்பிட்டா எல்லா நோயும் குணமாயிடுமா? ஏயா நாங்க ஒரு வியாதியை சொன்னா அந்த வியாதிக்கு மருந்த சொல்லு, எந்த வியாதியை சொன்னாலும் ஒரே மருந்தை கொடுத்துட்டு இருக்க என்ற கமெண்ட் எல்லாம் கூட நிறைய தடவை எனக்கு வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லுவேன் நான். இன்ஃபேக்ட் பூபதி என்ன கூட எனக்கு சொல்லுவார், டேய் எல்லாத்துக்கும் ஒரே பதில் தானா, அந்தந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி சொல்ல மாட்டியா என்று கூட கேட்பார். எனக்கு அப்படி அமைந்து விட்டது என்று இப்போது எனக்கு தோன்றுவதற்கு ஒரு காரணம் இப்போது எனக்கு புரிகிறது.